என்ன அடி வாங்கினாலும் வலிக்காத மாதிரியே நடிக்கிறாங்க பாரு யூரோப்பியன் யூனியன்ல. அதுக்கு கொடுக்கணும் ஐயா ஆஸ்கார். நீ நோபல் கொடுக்குறியோ இல்லையோ ஆஸ்கார் கொடுக்கணும். அவர் இன்டர்னல் இன்டெலிஜென்ஸ், ஸோ இன்டர்னல் அசஸ்மெண்ட் அவர் சொல்லிட்டாரு. அவர் சொன்னார் இந்த வாரனால எந்த இம்பேக்டும் இல்லை, எல்லாம் அது மாதிரியே நடந்து கொண்டு இருக்கின்றதுன்னு. எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ்னால நான் சொல்கிறேன் இல்லை, அவர் சொன்னதில் நான் உடன்படவில்லை. எக்கானமி வந்து பெருசாக அடி வாங்கியிருக்கு, ஏராளமான தொழிற்சாலைகள்லாம் இழுத்து மூடி இருக்காங்க, எக்ஸ்போர்ட் எல்லாம் இல்லை, தொழிலெலாம் வந்து வேறு நாடுகளுக்கு போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கேஸ் விலை ஆயில் விலை எல்லாம் ஏறி போயிடுச்சு, அது ஒரு அடி வாங்கியிருக்கு. என்ன ஒன்றே வேணா இதெல்லாம் ரஷ்யாவில் இல்லை, ஜெர்மனியில், ஃப்ரான்ஸில், இட்டாலியில், இந்த மாதிரி நாடுகளில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து சீப்பாக வாங்கி வந்ததை ஊற்றி மூடிட்டாங்க. இப்போ வெளியிலேருந்து வாங்கணும் அப்படின்னும் போது இன்ஃபேக்ட் இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற சண்டையில் உக்ரைனை விட பெருசாக அடி வாங்கினது யாருன்னா நம்பர் 1 ஜெர்மனின்னு தான் நான் சொல்லுவேன். இழுத்து மூடிட்டு இருக்காங்க. அதாவது ஸ்டீல் அண்ட் அலுமினியம் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் வந்து அந்த ஒரு பேரோமீட்டர்னு சொல்லுவாங்க எக்கானமியோடது, எல்லாம் மூடிட்டு இருக்காங்க. கார் கம்பெனி எல்லாம் வந்து ஒரு யூனிட்டை டோட்டலாக இழுத்து மூடிட்டு மெர்ஜ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். ஒரு பக்கம் சைனாலேருந்து ஏராளமாக கொண்டு வந்து குவிச்சுன்னு இருக்கிறான், அவனோட கம்பீட் பண்ண முடியல. அட்லீஸ்ட் எங்களோடது வந்து அந்த காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது, டெக்னாலஜி வைஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அந்த காஸ்ட் ஆஸ்பெக்ட்ல அடி வாங்கி நிற்குது சீனா கார்கிட்ட. இப்போ அந்த காஸ்ட்டுமே சரி, ஏதோ ரைட்டு குவாலிட்டி நல்லா ஆகுது, ஜெர்மன் இன்ஜினியரிங் அச்சன் பேபி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னு நினைச்சிருந்தா இப்போ அந்த காஸ்ட் தறிகட்டு போய் நிற்குது. ஸோ பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்காங்க. என்ன யாரோ சண்டை போடுறதுக்கு யாரோ நொந்து நிற்கிறானடா அப்படின்ற நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. ஆனால்